அதை கேட்டு அந்த 2 சகோதரின் பேரிலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்டவர செய்து, புறஜாதியினுடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அவர்கள் எரிகோவில் இருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனை, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆமேன். Alleluia, 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 அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டே, நான் உன்னை நடத்தி செல்வேன். நான் உன்னை தெரிந்து கொண்டே, நான் உன்னை நடத்தி செல்வேன். களி கூறு, களி கூறு, கர்த்தர் புதியன பெரியன செய்திடுவார். கர்த்தர் புதியன பெரியன செய்திடுவார். என் மகனே, கலங்காதே, என் மகனே, பயப்படாதே. கர்த்தர் புதியன கர்த்தர் புதியன பெரியன செய்திடுவார். உற்சாகமாக கையை தட்டி அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு சப்தமாக ஒரு கரவோசை எழுப்பி, சப்தமாக ஒரு கரவோசை எழுப்பி, சப்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சப்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வான மண்டலங்களை அதிர பண்ணுவேன். இன்பமான தேசம் அழிந்து நிர்மூலமாய் போகும். சப்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு 100க்கு அதிபதி புறப்பட்டு வருவான் தேசத்தில். கைத்தாளம், கைத்தாளம், கைத்தாளம். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயம் செய்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போம். தேசங்கள் அதிர பண்ணுவேன். ஹல்லேலூயா. தேசத்தில் ஒரு தீ காற்று புறப்படும். ஹல்லேலூயா. தேசத்தில் ஒரு தீ காற்று புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா. சகலத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு தீ காற்று தேசத்தில். இதோ இதோ கைத்தாளம். ஹல்லேலூயா. இதோ 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 புறப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே, சுரூபம் ஒன்றுமில்லையே. என் மகிமையை தேசம் காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஒரு பாடல். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரண பரியந்த நடத்திடுவார். மரண பரியந்த நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும் அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே இன்று வாசித்த வேத புஸ்தகத்திலிருந்து 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 30வது வசனம். அப்பொழுதே வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர்கள் இயேசு அவ்வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். திரும்பவும் வாசி. மறுபடியும். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஆமென் சொல்லி கரவோசை. ஹல்லேலூயா. அப்படியே நின்றபடியாக எரேமியா 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்க கேட்போம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீ உன்னை உவர் மண்ணிலே கழுவி அதிக சௌக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா 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 அல்லேலூயா. அமருவோம். வாசித்த வேத புஸ்தகத்திலிருந்து வாசித்த வேத வசனத்தை இன்னொரு முறை கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் இயேசு அப்படியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. சத்தமாக இருக்கிற ஓசை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வழி அருகே உட்கார்ந்திருந்த ரெண்டு என்ன நோயாளிகள்? குருடர்கள். குருடர்கள்னா கண்ணு தெரியாது இல்லையா? கண்ணு தெரியாதவர்களுக்கு பேர் குருடர்கள். இப்போ கண்ணு இருந்தும் கண்ணு காணாதவர்களுக்கு பேர் என்ன? கண்ணு இருக்கும், கண்ணு இருக்கும், ஆனால் பார்க்க முடியாது. அது யாருக்கு? விக்கிரங்களுக்கு. உற்சவமாக கையை தட்டுங்க. இங்கே கண்கள் தெரியாத, அதுவும் வழி அருகே பிச்சை பாத்திரம் ஏந்தி உணவை தானமாக கேட்கிற ரெண்டு குருடர்கள். அவர்கள் எப்படி இயேசு அந்த வழியே வருகிறார்கள் என்று அறிந்து கொண்டு கேள்விப்பட்டு அவரிடத்தில் சென்று என்ன கேட்கிறார்கள்? பிரதர் சொல்லுங்கள், என்ன கேட்டார்கள்? எப்படி கேட்டார்கள்? தாவீதின் குமாரனை, அப்படிதான் முதல்ல சொன்னாங்க. இப்படி கூப்பிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தையில் சகலம் அடங்கி இருக்கார். தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும். கைத்தாளம். ஹல்லேலூயா. எங்களுக்கு இறங்கும். ரெண்டு பேர் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். எப்படி பண்ணுகிறார்கள்? தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று ரெண்டு பேரும் சொல்லலை. ரெண்டு பேர் என்ன சொன்னார்கள்? எங்களுக்கு இறங்கும். இந்த வார்த்தையில் என்ன இருக்கு? ப்ளூரல் இருக்கு. இப்போ எனக்கு மட்டும் விடுதலை வேணும்னு அவன் கேட்கல. அப்போ ரெண்டு பேரும் என்ன கேட்கிறார்கள்? எங்களுக்கு இறங்கும். அதான் இயேசு உற்று பார்த்தார். அல்லேலூயா. எங்களுக்கு இறங்கும். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறோம், எப்படி ஜெபம் பண்ணுவோம்? அவருக்காக மட்டும்தான் ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? அவருடைய ஜெபத்தைகளுக்காக பண்ணுவோம். ஆனால் இவங்க அப்படி இல்லை. ரெண்டு குஷ்டரோகிகளும் தேவன் அந்த வழியாய் வருவதை கண்டு கேள்விப்பட்டு, அது இயேசு கிறிஸ்துவை அக்காலத்தில் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் தேவன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த குருடர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டது நிமித்தமே அவர்கள் கேட்கிறார்கள், தாவீதின் குமாரனே. அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவகுமாரனே, கடவுளின் மகனே என்று சொல்லி அழைக்கிறார்கள். அப்போ எப்பேற்பட்ட விசுவாசம் அவர்களுக்குள்ள கண்ணில்லாதவர்களுக்கு இருந்திருக்கிறது. கைத்தாளம். நமக்கெல்லாம் கண் இருக்குது, பைபிளெல்லாம் படிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வோமா? இந்த மாதிரி விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்போமா? கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? அவர்கள் கேட்டார்கள், எங்களுக்கு இறங்கும். ஸ்ட்ரைட்டாக கண்களை திறந்தார்களோன்னு கேட்கல. அதுலேயும் ஒரு விசேஷமாய் எங்களுக்கு இறங்கும். நம்ம இப்படி கேட்போமா ஜெபத்தில்? நம்ம பிரச்சனை சொல்லி, ஆண்டவர் இந்த வியாதியை குணமாக்கி தரோம், அந்த வியாதியை குணமாக்கி தரோம், அந்த கடன் அடைச்சி தரோம், இந்த கடன் அடைச்சி தரோம், அதை தாரும் இதை தாரும் தான் பட்டியல் போடுவோம். அங்கே ஒரு வரியில் கர்த்தரையும் கனப்படுத்தினார்கள், தங்களுடைய தேவையும் விண்ணப்பித்தார்கள். அல்லேலூயா. அது தாவீதின் குமாரன் என்று சொன்னால் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுதான் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே தான் தாவீதின் குமாரன் எங்களுக்கு இறங்கும். அவர் இறங்கினால் விடுதலை. கைத்தாளம். அல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார்,
என்ன ஆனந்தம். என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன். நான் பாடி பாடி மகிழ்வேன். எங்கும் ஓடி ஓடி செல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார். என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். ஆமென். வாசி தொடர்ந்து வாசி. அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். இந்த குருடர்கள் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதை ஜனங்கள் தடுத்தார்கள். அவர்களோ ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, மறுபடியும் எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். ஒருவனுக்காக கேட்கவில்லை, ஒருவருக்கொருவர் அவர்கள் எங்களுக்கு இறங்கும் என்று ஜனங்கள் தடுத்தாலும் அவர்கள் இவ்விதமாய் விண்ணப்பித்திருக்கிறார்கள். நெக்ஸ்ட், இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு